ஹலோ, வணக்கம் ராபர்ட், நான் சந்தானம் பேசுறேன். சந்தானம். ராபர்ட், எனக்கு உங்க நம்பர் வந்து என்னோட கூட்டாளி கொடுத்தாரு. நீங்க ஃபுட்பால் டீம் வச்சிருக்கீங்களா சார்? ஆமாண்ணே. ஓகே சார், எனக்கு வந்து ஒரு சேரிட்டி ஈவென்ட் வருது. நீங்க அது ஒரு கேம் விளையாட முடியுங்களா அதுல? இது வந்து 11 சைடு ஆர்கனைஸ் பண்றீங்களா? என்னோட மெயின் பிரசிடென்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு டைரக்ட் அடிச்சிருங்க. இல்ல ராபர்ட், நானே உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் கேட்டுக்கிறேன். முதல்ல என்ன சொல்லுங்க. இப்ப என்னன்னா வந்து நம்ம அந்த இது வந்து விமன்ஸ் டீம் வருது. யாரு? லேடிஸ். அதுனா சும்மா விளையாடுறது பிரச்சனை இல்லையா? விமன் கேப்டன் இருக்காங்க, உங்ககிட்ட பேசுங்க. என் பேரு சாந்தி. ஓகே. சோ உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிக் ஃபுட்பால் மேல வந்து பேஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பல பேருக்கு புரிய மாட்டேது. சோ உங்களுக்கு ஓகே தானே? எங்களுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். ஷூர் பி ப்ராப்ளம் அது. ஓகே. சோ பட் ஆனா எப்படி ராபர்ட், லைக் கொஞ்சம் ரஃப்பா விளையாடுவீங்களா எப்படி? ஃப்ரெண்ட்லி கேம்னா ஃப்ரெண்ட்லியா விளையாடுவோம். ஆனா நீங்க ஏதோ அடிக்காம பாத்துக்கீங்களா? இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலனா நாங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நட்பு முறை ஆட்டம்னு சொல்லிட்டு பேசுறீங்க. ஐயோ இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் நாங்க வெரிஃபை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். டோன்ட் வரி. ஓகே சரி, நான் திரும்பி அவர்கிட்ட மிஸ் தேவர் கிட்ட பாஸ் பண்றேன், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. சார் இல்ல, அவங்க கிட்ட சொன்னீங்களா எல்லாம் சாஃப்டா விளையாடுவீங்கன்னா அவங்க திடீர்னு என்கிட்ட மூஞ்சி காமிக்கிறாங்க திடீர்னு வேணான்னு. ஆமா, இல்ல பிரச்சனை இல்ல, வேண்டாம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கேம் இருக்கு. ஆனா சார், இப்ப இதுக்கு வந்து உங்களால பேமெண்ட் கட்ட முடியுமா ஏதாவது வரதுக்கு? இல்ல, ஐ திங்க் சோ பி ப்ராப்ளம்ல. ஒரு சேரிட்டின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பா வந்து நம்ம இதெல்லாம் உதவி செய்வோம். ஏன்னா இது வந்து நம்ம அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அவங்கள ரொம்ப டவுன்கிரேட் பண்றீங்க அப்படிங்கறாங்க திடீர்னு என்கிட்ட. சிஸ்டர்ட்ட சொல்லுங்க, நாங்க டவுன்கிரேட் பண்ணல. பிளேயர் மரியாதை ஆளு. இப்ப உங்களால முடியுங்களா? நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் பேர் எழுதிக்குவேன். எவ்வளவு? 1000 to 2000. இந்த சேரிட்டி வந்து யாருக்கு போகுது? சேரிட்டி வந்து நம்ம இதுக்கு தான் சார். உங்க எதுக்குன்னா உங்க கிளப்புக்கா இல்ல அங்க உள்ள பிள்ளைங்களுக்கா எதுக்கு போகுது? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு. ரெஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு சேரிட்டி சாங்கி நீங்க செய்றீங்களா? ஆமா சார். என்ன சார் இது? ஒரு நல்லதுக்கு நீங்க சேரிட்டி கேட்டாலும் 1000 2000 இருந்தாலும் எங்க டீம்ல இருந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா நீங்க உங்க ரெஸ்ட் ஏரியாக்குன்னு சொல்லி 2000 கேக்குறீங்களா? கொஞ்சம் நியாயமா இது? இல்ல சார், நமக்கு வந்து பணம் அவ்வளவு இல்ல பாருங்க. இப்ப நீங்களாம் வந்து நிச்சயமா 12 விளையாடுறீங்க, கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க. அதான் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சும்மா அப்படியே ஒரு லேப்பா பண்றதுக்கு இடம் கட்டுறோம். நீங்களும் வரலாம் சார். எவ்ரி வீக்கெண்ட் நாசிலமா எல்லாம் செஞ்சு எடுத்து நல்லா சாப்பிடலாம் நம்ம எல்லாம். பாத்தீங்களா கடைசி எங்க வந்து முடிச்சீங்க பாத்தீங்களா? நாசிலமாக்கு ஏன் சார் இது? வந்து வரோம், விளையாடுறோம், பிரச்சனை இல்ல. சேரிட்டி கொடுக்கற கேக்குறீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். சரி சார், அப்ப அந்த பேமெண்ட் எப்படி இப்ப முடிவு பண்ணிக்கிறீங்களா? ஓகே, $1000 தானே. $1000 ஐ திங்க் ஷுட் பி ப்ராப்ளம்ல. என் டீம் கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்ல. சார் டாலர்னா வந்து USD கன்வெர்ட் பண்ணிட்டா என்னது? என்ன USD டாலரா? என்ன சார் இது? கடைசியா ஏன் பேர் இல்ல, இப்ப நீங்க தான் USDன்னு சொன்னீங்க. இல்ல USDன்னு சொல்ல. ஓகே, ரிங்கெட் மலேசியா 1000 ஐ திங்க் ஷுட் பி ப்ராப்ளம். சார் என்ன சார் USD இன்டு ரிங்கெட் மலேசியாங்கறீங்க? பிரதர், சரியான மோசமா இருக்கீங்க நீங்க. USD லெவலுக்கு நீங்க பேசுறீங்க. என்ன அது? $1000 கன்வெர்ட் பண்ணா என்ன ஆச்சு? இல்ல அதான் சார், கொடுத்தீங்கன்னா நம்ம என்னோட பேர்ல அந்த இது நான் போடலான்னு இருக்கேன். உங்க பேரு எது? நீங்க கொடுத்ததாக சந்தானம் ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு. நீங்க வந்து நல்லதுக்கு செய்யறீங்கன்னா உங்க பேரு போட்டானா யார் பேரு போட்டானல? ஓகே, பிரச்சனை இல்ல. உங்க பிரசிடென்ட்க்கு நம்பர் கொடுக்கறதுனா இந்த நம்பர் எடுத்துக்கங்க. நம்பலாட்டி சொல்லுங்க. கோசம் 3 இல்லங்க, கோசம் 3 95 95 43 43 கோசம் 993 993. நல்லா இருக்க கேக்கிய. எப்ப சார் அடிப்பாரு? அடிச்சா கிடைக்கணுமா லைனு? கிடைச்சா நாங்க கண்டிப்பா பேசுவோம் சார் இந்த மாதிரி. பேசிட்டு கணக்கு நல்லாவே தெரியுது. ஹலோ, வணக்கம் ராபர்ட், நான் சந்தானம் பேசுறேன். சந்தானம். ராபர்ட், எனக்கு உங்க நம்பர் வந்து என்னோட கூட்டாளி கொடுத்தாரு. நீங்க ஃபுட்பால் டீம் வச்சிருக்கீங்களா சார்? ஆமாண்ணே. ஓகே சார், எனக்கு வந்து ஒரு சேரிட்டி ஈவென்ட் வருது. நீங்க அது ஒரு கேம் விளையாட முடியுங்களா அதுல? இது வந்து 11 சைடு ஆர்கனைஸ் பண்றீங்களா? என்னோட மெயின் பிரசிடென்ட் நம்பர் கொடுக்குறேன், அவங்களுக்கு டைரக்ட் அடிச்சிருங்க. இல்ல ராபர்ட், நானே உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் கேட்டுக்கிறேன் முதல்ல. என்ன சொல்லுங்க. இப்ப என்னன்னா வந்து நம்ம அந்த இது வந்து விமன்ஸ் டீம் வருது. யாரு? லேடிஸ். அதுனா சும்மா விளையாடுறது பிரச்சனை இல்லையா? விமன் கேப்டன் இருக்காங்க, உங்ககிட்ட பேசுங்க. என் பேரு சாந்தி. ஓகே. சோ உங்களுக்கு பிரச்சனை இல்ல, பிக் ஃபுட்பால் மேல வந்து பேஷன் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து பல பேருக்கு புரிய மாட்டேது. சோ உங்களுக்கு ஓகே தானே?
எங்களுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம், ஷூர் பி ப்ராப்ளம் அது. ஓகே, சோ பட் ஆனா எப்படி ராபர்ட், லைக் கொஞ்சம் ரஃபா விளையாடுவீங்களா எப்படி? ஃப்ரெண்ட்லி கேம்னா ஃப்ரெண்ட்லியா விளையாடுவோம். ஆனா நீங்க எதுவும் அடிக்காம பாத்துக்கீங்களா? இல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா நாங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா நட்பு முறை ஆட்டம் சொல்லிட்டு ஐயோ இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் நாங்க வெரிஃபை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சரி, நான் திரும்பி அவர்கிட்ட மிஸ் தேவர்கிட்ட பாஸ் பண்றேன், நீங்க அவர்கிட்ட பேசுங்க. சார் இல்ல அவங்க கிட்ட சொன்னீங்களா எல்லாம் சாஃப்டா விளையாடுவீங்கன்னா அவங்க திடீர்னு என்கிட்ட மூஞ்சி காமிக்கிறாங்க திடீர்னு வேணான்னு. ஆமா இல்ல பிரச்சனை இல்ல, வேண்டாம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்மளுக்கு கேம் இருக்கு. ஆனா சார் இப்ப இதுக்கு நீ உங்களால பேமெண்ட் கட்ட முடியுமா ஏதாவது வரதுக்கு? இல்ல ஐ திங்க் ப்ராப்ளம்னா ஒரு சேரிட்டின்னு சொல்லும் போது கண்டிப்பா நம்ம இதெல்லாம் உதவி செய்வோம். ஏன்னா இது நம்ம அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அவங்கள ரொம்ப டவுன் கிரேட் பண்றீங்க அப்படிங்கிறாங்க திடீர்னு என்கிட்ட. சிஸ்டர் சொல்லுங்க, நாங்க டவுன் கிரேட் பண்ணல, பேரு மரியாதையானவங்க ஆளு. இப்ப உங்களால முடியுங்களா? நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் பேர் எழுதிக்குவேன். எவ்வளவு? 1000 to 2000. இந்த சேரிட்டி யாருக்கு போகுது? சேரிட்டி நம்ம இதுக்கு தான் சார். உங்க எதுக்குன்னா உங்க கிளப்புக்கா இல்ல அங்க உள்ள பிள்ளைங்களுக்கா எதுக்கு போகுது? இது ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி நாங்க செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு. ரெஸ்ட் ஏரியாவுக்கு ஒரு சேரிட்டி வாங்கி நீங்க செய்றீங்களா? ஆமா சார். என்ன சார் இது? ஒரு நல்லதுக்கு நீங்க சேரிட்டி கேட்டாலும் 1000 2000 இருந்தாலும் எங்க டீம்ல இருந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா நீங்க உங்க ரெஸ்ட் ஏரியாக்குன்னு சொல்லி 2000 கேக்குறீங்களா? கொஞ்சம் நியாயமா இது? இல்ல சார், நமக்கு பணம் அவ்வளவு இல்ல பாருங்க. இப்ப நீங்களாம் நிச்சயமா 12 விளையாடுறீங்க, கொஞ்சம் காசு வச்சிருப்பீங்க, அதான் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு. சும்மா அப்படியே ஒரு லேப்பா பண்றதுக்கு இடம் கட்டுறோம். நீங்களும் வரலாம் சார். எவ்ரி வீக்கெண்ட் நாசிலமா எல்லாம் செஞ்சு எடுத்து நல்லா சாப்பிடலாம் நம்ம எல்லாம். பாத்தீங்களா கடைசி எங்க முடிச்சீங்க பாத்தீங்களா நாசிலமாக்கு? ஏன் சார் இது? வரோம் விளையாடுறோம், பிரச்சனை இல்ல. சேரிட்டி கொடுக்கற கேக்குறீங்களா? கண்டிப்பா கொடுப்போம். சரி சார், அப்ப அந்த பேமெண்ட் எப்படி இப்ப முடிவு பண்ணிக்கிறீங்களா? ஓகே, $1000 தானே? $1000 ஐ திங்க் ஷுட் பி எ ப்ராப்ளம்லாம். என் டீம் கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்ல. சார் டாலர்னா USD கன்வெர்ட் பண்ணிட்டா என்னது? என்ன USD டாலரா? என்ன சார் இது? கடைசியா ஏன் பேர் இல்ல, இப்ப நீங்க தான் USDன்னு சொன்னீங்க. இல்ல USDன்னு சொல்ல. ஓகே, ரிங்கெட் மலேசியா 1000 ஐ திங்க் ஷுட் பி எ ப்ராப்ளம். சார் என்ன சார் USD இன்டு ரிங்கெட் மலேசியாங்கறீங்க? பிரதர் சரியான மோசமா இருக்கீங்க நீங்க. USD லெவலுக்கு நீங்க பேசுறீங்க. என்ன அது? $1000 கன்வெர்ட் பண்ணா என்ன ஆச்சு? இல்ல அதான் சார் கொடுத்தீங்கன்னா நம்ம என்னோட பேர்ல அந்த இது நான் போடலான்னு இருக்கேன். உங்க பேரு எது? நீங்க கொடுத்ததாக சந்தானம் ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு. நீங்க நல்லதுக்கு செய்யறீங்கன்னா உங்க பேரு போட்டானா யாரு பேரு போட்டானல? ஓகே, பிரச்சனை இல்ல. உங்க பிரசிடென்ட்க்கு நம்பர் கொடுக்கறதுனா இந்த நம்பர் எடுத்துக்கங்க. நம்பலாட்டி சொல்லுங்க. கோசம் 3 இல்லைங்க, கோசம் 3 95 43 43 கோசம் 993 993. நல்லா இருக்க கேக்கிய. எப்ப சார் அடிப்பாரு? அடிச்சா கிடைக்கணுமா லைனு? கிடைச்சா நாங்க கண்டிப்பா பேசுவோம் சார் இந்த மாதிரி. பேசிட்டு கணக்கு நல்லாவே தெரியுது.